வீடியோ பார்த்துட்டு வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 மைண்ட் ப்ளோவிங் செயல்கள் தான் பார்க்க போகிறோம். நம்மளுடைய சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் பார்க்கிங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் போடக்கூடிய எந்த ஒரு தகவலாக இருந்தாலும் நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். அண்ட் இன்ஸ்டாகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உங்களுக்கு ஏதாச்சும் கேள்வி கேட்கணும், உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா அங்கே ஃபாலோ பண்ணிட்டு கேளுங்க. கண்டிப்பாக உங்களுக்கான ஆன்சர் அங்கே கிடைக்கும். அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு ஆண் முழுக்க முழுக்க உங்கள் உடம்பிற்காக மட்டும் காதலித்திருந்தால், ஒரு தடவை நடந்த பிறகு ஒவ்வொரு முறையும் நடக்க வேண்டும் என்றும் அதை பற்றி அதிகம் பேசி உங்களை மீண்டும் மீண்டும் அதற்கு வர வேண்டும் என்று தூண்டுவார்கள். உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஒரு ஆணை விரும்புகிறீங்க. ஏதோ யதார்த்தமாக ஒரு சில விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் நடந்திருக்கு. அண்ட் அது வேறு ஏதோ சம்திங் தவறாக நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஆண் ஒரு டைம் உங்ககிட்ட பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஆல்ரெடி என் கூட பண்ணிட்டல, அப்புறம் ஏன் பயப்படுற வா அப்படின்ற மாதிரியும், ரொம்ப கேவலமாக கொச்சையாக உங்களை அதுக்காகவே யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்ற மாதிரியும் உங்களை கூப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. என்னைக்குமே ஒரு ஆண் இந்த ஒரு விஷயத்துல உள்ள வராங்க காதலிக்கும் போது, நான் சொல்றேன், கல்யாணத்துக்கு அப்புறம் நடக்கக்கூடிய விஷயங்கள் வேறு. ஆனால் காதலிக்கும் போது இந்த ஒரு விஷயத்த பண்ணணும் வரனாலே அது முழுக்க முழுக்க தப்பான விஷயம். அதை நீங்க தான் புரிஞ்சுக்கணும். அவர்களுக்கு தேவையான விஷயம் முடிந்த பிறகு நீங்கள் வேண்டாம் என்று நினைக்கும் பொழுது உங்களுக்குள் சில தேவையில்லாத சண்டைகள் ஆரம்பிப்பார்கள் அவர்கள். அதாவது பார்த்தீங்கன்னா, ஒரு ஆண் செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறீங்க, ஐ மீன் இருந்துட்டீங்க. பட் அவங்களுக்கு நீங்கள் வேணாம், உங்கள் உடம்புக்காக தான் விரும்பியிருக்காங்க அப்படின்னா, அவங்களே தானாகவே பார்த்தீங்கன்னா ஒரு சில சண்டைகளை ஆரம்பிப்பாங்க. ஐ மீன் இப்படிலாம் சண்டை நடக்குமா அப்படின்ற எண்ணத்தில் உங்களுக்கு தோன்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு விஷயத்தையும் சம்மந்தம் இல்லாத சண்டைகள் உங்கள் லைஃப்பில் நீங்கள் விரும்பிக்கிட்டு இருந்த அந்த ஆணோடு நடக்கும். அதுவும் செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்பில் ஈடுபட்டிருப்பீங்க. அதுக்கப்புறம் அந்த ஆணுடன் இப்படிப்பட்ட சண்டைகள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும். ஒரு ஆண் ஒரு பெண்ணுடன் நெருங்கி அந்த ஆணுக்கு தேவையான விஷயம் செய்த பிறகு, இங்கே இருக்கக்கூடிய பல ஆண்கள் ஒரு பெண்ணை விட்டுச் செல்வதற்கு பல முயற்சிகள் எடுப்பார்கள். இங்கே ரிலேஷன்ஷிப்பில் உங்களுக்குள்ள செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் நடந்துருச்சு, முக்கியமாக அவங்களுக்கு தேவையான விஷயத்த உங்கள்கிட்ட நிறைவேற்றிக்கிட்டாங்க அப்படின்னாலே, கண்டிப்பாக அந்த ஒரு ஆண் உங்களை விட்டுட்டு போகிறதுக்காக பல விஷயங்கள் முன் வைப்பாங்க. அதில் முக்கியமான ஒரு விஷயம், உங்களுடைய ஃபோட்டோ வீடியோக்கள் வச்சு பிளாக்மெயில் பண்ணுறதும், இல்லை உங்கள் வீட்டில் சொல்லுவேன் அப்படின்ற மாதிரியும், இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு சில காரணங்களை வச்சு உங்களை பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா டார்கெட் பண்ணி அவங்க லைஃப்பை விட்டு போவாங்க. இந்த காரணத்துக்கெல்லாம் நம்மளை விட்டுட்டு போவாங்களோ எண்ணத்தில் அந்த மாதிரி காரணங்களை கூட உங்கள் லைஃப்பில் முன் வைப்பாங்க. அது முழுக்க முழுக்க தவறான ஒரு ஆணுடைய காதல். அந்த ஒரு ஆணுடைய காதலில் நீங்கள் மாட்டிருக்கீங்க. சரியாக எந்த நேரத்தில் நீங்கள் அவர்கள் வேண்டாம் என்று சொல்லும் பொழுது, வேண்டும் என்று நீங்கள் தேடி போனால், எங்கள் வீட்டில் ஒத்துக்க மாட்டார்கள் அப்படி என்று மதம், ஜாதி ஒவ்வொன்ற விஷயத்தையும் உடனே கொண்டு வருவார்கள். அதாவது பார்த்தீங்கன்னா, நீங்க லவ் பண்ற வரைக்கும் அவங்களுக்கு இந்த ஜாதி, மதம்ன்ற ஒரு விஷயம் இல்லாமலே இருந்திருக்கும். ஆனா, அந்த ஒரு விஷயம் நடந்ததுக்கப்புறம், ஐ மீன் அந்த செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் உங்களுடைய உடம்பு அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் அடைஞ்சதுக்கப்புறம், பூர்த்தியானதுக்கப்புறம், அவங்க செய்யக்கூடிய விஷயம், எங்க வீட்ல ஒத்துக்க மாட்டாங்க. எங்க பேரண்ட்ஸ்க்கு உன்ன பிடிக்கல. எங்க அப்பா, அம்மாவுக்கு பிடிக்காது. இதில ஜாதி, மதம்லாம் இருக்கு. அப்படின்ற மாரி ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லுவாங்க. இதெல்லாம் லவ் பண்ணும்போது தெரிஞ்சிருக்காது. உங்க கூட தவறா நடந்துக்கும்போது, செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்ல பண்ணும்போதும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. இப்படிப்பட்ட ஈவனமான, கேவலமான சில பிறவிகள் இருக்கதான் செய்யும். அது உங்களோட லைஃப்லயும் இருப்பாங்க. உங்கள் உடம்பிற்காக விரும்பி அதை அடைந்த பிறகு விட்டுச் செல்வதற்கு முயற்சி செய்வார்கள். முடியாமல் போகும்பொழுது உங்களுடன் எடுத்த ஃபோட்டோ, வீடியோ வைத்து பிளாக்மெயில் செய்து உங்களை விட்டுச் செல்வார்கள். அதாவது பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு தேவையான விஷயம் உங்கள்ட்ட இருந்து கிடைச்சிருக்கும். அண்ட் நெறைய பேர் லைஃப்ல நடந்திருக்கும். அவங்களோட லைஃப்ல இந்த ஒரு விஷயங்கள் நடந்திருக்கும். பட் இருந்தாலும் அவங்க வேறு ஏதாச்சும் ஒரு ரீசன் சொல்லிட்டு உங்கள விட்டுட்டு போயிருப்பாங்க. நீங்கலாம் நெனச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க, அவங்க எல்லாமே தப்பான ஐ மீன் பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்ல ஒத்துக்கல, காசு இல்ல, பணம் இல்ல, வீடு இல்ல. இந்த மாரி பல விஷயங்கள வச்சு தான் உங்கள விட்டுட்டு போயிருக்காங்க. இதுக்காக இல்ல அப்படின்ற மாரி எண்ணம் இருக்கும். ஒரு ஆண் உங்க லைஃப்ல சிச்சுவேஷன் நடந்து விட்டுட்டு போக முயற்சி பண்றாங்கனாலே, அந்த ஆணுக்கு நீங்க போரிங் அண்ட் அவங்களுக்கு தேவையான விஷயம் உங்கள்ட்ட இருந்து கிடைச்சிருச்சு. நீங்க அது முடியாதுன்னு சொல்லும்போது, நீங்க உங்க கூட எடுத்த விஷயங்கள வச்சு பிளாக்மெயிலும் பண்ணுவாங்க. ஸோ உங்க லைஃப்ல நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு நீங்க தான் பொறுப்பு. ஒரு ஆண் ஒரு தவறான விஷயத்த முன்வைக்கிறனாலே, நீங்க அப்பவுமே அது வேணான்னு முடிவு பண்ணிடணும். இல்லன்ற போது நீங்க இருந்தீங்கன்னா, கண்டிப்பா உங்க லைஃப்ல அது அதிக அளவுல பாதிப்பை ஏற்படுத்தும். ஸோ கைஸ், இந்த ஒரு வீடியோ அவ்வளோதான். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்க. இதே மாரி வேற என்ன வீடியோ பார்க்குற வரைக்கும், சீ டாட்டா, பை பாய்.